அன்பார்ந்த நண்பர்களே, ஈகிள்ஸ் வாஸ்துனுடைய தொடர் வாசகர்களாக, தொடர் நேயர்களாக, தொடர் ரசிகர்களாக இருந்து கொண்டு என்னை வழிநடத்துவதிலே பெருமகு வைக்கின்ற பாசத்துக்குரிய நண்பர்களே, உங்களுக்கெல்லாம் எனது முதலில் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். சென்ற பதிவிலே தேர்தல் காலத்திலே சென்டிமெண்ட் என்ற ஒரு வார்த்தை, ஒரு சக்தி எல்லோரையும் பரவலாக உருவாக்கியது, பேச வைத்தது, செயல்படுத்தி வைத்தது, பலருக்கு சிந்தனையை உருவாக்கியது. இப்படி எல்லாம் இருந்த நேரத்திலே நாமும் கூட இந்த சென்டிமெண்ட் என்ன என்று முழுக்க ஆய்ந்து உங்களுக்கு சமர்ப்பிக்க வேண்டும் நோக்கத்தோடு ஒரு பதிவு வெளியிட்டிருந்தோம். சென்டிமெண்ட் என்பது வெறும் சென்டிமெண்ட் அல்ல, அது முழுக்க முழுக்க வாஸ்து தாக்கத்தால் உருவாகின்ற பிரபஞ்சத்தின் இயக்கத்தை வாஸ்து ரீதியாக வழிகாட்டுகிறது, ஒரு ஃபார்மேட் உருவாக்குகிறது. அதைத்தான் நாம் சென்டிமெண்ட் என்று பெயர் வைத்துக் கொண்டோமே தவிர சென்டிமெண்ட் ஒன்றும் இல்லை என்பதை தெளிவாக சொல்லியிருந்தோம். மேலும் அது குறித்து நீங்கள் எல்லாம் பல்வேறு நேரங்களிலே நபர்களும் தொலைபேசியிலே தொடர்பு கொண்டு பல கேள்விகளை எழுப்பியிருக்கிறீர்கள். அவற்றுக்கெல்லாம் விடையாக இன்றைக்கு ஒரு செய்தியை உங்களுக்கு சமர்ப்பிப்பது பொருத்தமாக இருக்கும் என்று கருதுகிறேன். நமது இந்திய தேசத்தின் பிரதமர்களாக பதவி வகித்துகளை இரண்டு வகையாக பிரிக்கலாம். ஒரு பக்கம் மரியாதைக்குரிய ஜவஹர்லால் நேரு அவர்கள், பெருமைக்குரிய இந்திரா காந்தி அவர்கள், அதற்கு பின் ராஜீவ் காந்தி அவர்கள், நரசிம்மராவ் அவர்கள், மன்மோகன் சிங் அவர்கள், இப்போது நரேந்திர மோடி அவர்கள், இவர்கள் எல்லாம் ஒரு வகை. இன்னொரு பக்கத்திலே லால் பகதூர் சாஸ்திரி, மொரார்ஜி தேசாய், சரண் சிங், விபி சிங், சந்திரசேகர், தேவகவுடா, குச்சிலால் என்று ஒரு பகுதியினர் இருக்கிறார்கள். இரண்டு பேருக்கும் இருக்கிற ஒரு வேறுபாடு என்னவென்று சொன்னால், முதலிலே சொன்ன ஜவஹர்லால் நேருவை துவங்கி நரேந்திர மோடி வரையானவர்கள் தன்னுடைய பதவிக்காலம் முழுமையும் அடுத்த பதவிக்காலத்தையும் தொடர்ந்து பிரதமராக இருந்து கொண்டிருக்கிற பெருமையை பெற்றவர்களாக இருக்கின்றார்கள். இவர்களை இரண்டு பேரை மட்டும் நாம் நீக்கிவிட வேண்டும். ராஜீவ் காந்தி அவர்கள் அதற்கு பின்னால் ஒரு அகால மரணத்துக்கு ஆளாகி வருத்தத்தை ஏற்படுத்தினார்கள். மன்மோகன் சிங் அவர்கள் சோனியா காந்தியின் தலைமையிலே கொண்டிருந்தார்கள். இவர்கள் எல்லாம் தொடர்ந்து பதவிக்காலம் முழுமையும் அல்லது நீண்ட காலமும் 10-12 ஆண்டுகள் என்றும் பதவியிலே இருந்தவர்கள். இன்னொரு தரப்பான லால் பகதூர் சாஸ்திரியோ, மொரார்ஜி தேசாயோ, சரண் சிங்கோ, சந்திரசேகரோ சிங்கோ, விபி சிங்கோ, தேவகவுடாவோ, குஜராத் இவர்கள் எல்லாம் மிக குறுகிய காலம் மட்டுமே அவர்களால் பதவியிலே இருக்க முடிந்தது. அந்த பதவி காலம் முழுக்க அவர்களால் பயன்படுத்திக் கொள்ள முடியவில்லை, இருக்க முடியவில்லை. இதற்கான காரணத்தை பார்த்தால் ஒரு விசித்திரமான தோற்றம். முன்னர் குறிப்பிட்டவர்கள் எல்லாம் ஜவஹர்லால் நேருவை ஆரம்பித்து நரேந்திர மோடி வரையானவர்கள் எல்லாம் குடும்ப வாழ்க்கை இழந்தவர்கள், குடும்ப வாழ்க்கை இல்லாதவர்கள். மாறாக லால் பகதூர் சாஸ்திரியிலிருந்து குஜராத் வரையான பொறுப்பை எடுத்துக்கொண்டு எல்லாமே குடும்ப வாழ்க்கையில் நிறைவடைந்தவர்கள். பதவியிலே நீடிக்க முடியவில்லை. ஆக பாராளுமன்றத்தை பொறுத்தவரை குடும்ப வாழ்விலே சிறப்புற்றவர்கள் எல்லாம் பாராளுமன்றத்தில் நிலைக்க முடியவில்லை. குடும்ப வாழ்வில் இழந்தவர்கள், குடும்ப வாழ்வு இல்லாதவர்கள் இவர்கள் எல்லாம் பாராளுமன்றத்தில் முழுமையாக பணியாற்றி இருக்க முடிகிறது. இதற்கான காரணம் பாராளுமன்ற கட்டடத்தினுடைய அமைப்பு தான். முந்தைய கட்டடம் வட்ட வடிவமாக இருந்தது, இன்றைய கட்டடம் முக்கோண வடிவமாக இருக்கிறது. இந்த அமைப்பானது அங்கே யாரையும் சரியான நபர்களை, அதற்கு தோதான நபர்களை உருவாக்கி அமைத்து வைக்கிறதை தவிர முழுமையானவர்களை விதிப்படி அந்த விதிக்கு உட்படாதவர்களை விலக்கி விடுகிறது. உங்களால் சென்டிமெண்ட் சொல்லப்படுகிறது. நான் இதைத்தான் பிரபஞ்ச இயக்கம், வாஸ்து இயக்கம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறேன். தமிழகத்தை ஆராய்ந்தமானால் தமிழகம் முக்கோணமாக இருக்கிறதா? மேற்கும் வடக்கும் எல்லை இருந்து தெற்கு இல்லாத கிழக்கு எல்லையாக வளர்ந்து விட்டது. ஆக தெற்கு இல்லாத ஒரு நிலையற்ற தன்மையை தவிர்க்கின்ற ஒரு அமைப்பாக நமக்கு அமைந்திருக்கிறது. இரண்டாவதாக வடகிழக்கு எல்லையிலே ஒரு எல்லையிலே அமைந்த தலைமையகமாக தலைமைச் செயலகம் அமைந்துவிட்டது, கோட்டை அமைந்துவிட்டது. இதுவும் ஒரு கோளாறு. இதன் காரணமாக இங்கே பார்த்தீர்களானால் அன்றைக்கு ராஜாஜியிலே இருந்து, அதன் பின்னர் கருணாநிதியிலே இருந்து, எடப்பாடியிலே இருந்து ஸ்டாலின் வரையான இந்த வகை ஒரு வகையாக இவர்கள் எல்லாம் குடும்ப வாழ்க்கையில் பூர்ணமானவர்கள். இவர்கள் எல்லாம் தன்னுடைய ஆட்சி காலத்தை மீண்டும் தொடர முடிவதில்லை, அடுத்ததை பெற முடிவதில்லை. இது ஒரு பக்கம். காமராஜர் அவர்களும், எம்ஜிஆர் அவர்களும், ஜெயலலிதா அவர்களும் இவர்கள் எல்லாம் குடும்ப வாழ்க்கைக்கு இலக்கில்லாத காரணத்தால், குடும்ப வாழ்க்கையில் பூர்ணத்துவம் பெறாத காரணத்தால், குடும்ப வாழ்க்கையில் முழுமையடையாத காரணத்தால் அவர்களால் ஆட்சியை முழுமையாக ஏன் மீண்டும் மீண்டும் அவர்களால் தொடர்ந்து வெற்றியை காட்ட முடிந்தது. இதற்கிடையிலே ஜானகி அம்மையார் அவர்களையோ, ஓபிஎஸ் அவர்களையோ நாம் இதிலே பொருட்படுத்த வேண்டியதை கணக்கில் எடுத்துக்கொள்ள வேண்டாம். ஆக இதிலே இரண்டு ரகமாக இருக்கிறார்கள். யாரெல்லாம் குடும்ப வாழ்க்கையிலே பூர்ணமாக இருக்கிறார்களோ அவர்களால் தொடர்ந்து வெற்றியை பெற முடிவதில்லை, இடைவிடுகிறார்கள். குடும்ப வாழ்க்கை இல்லாதவர்கள், குடும்பம் அமையாதவர்கள், குடும்ப வாழ்க்கையில் வெற்றி பெறாதவர்கள் எல்லாம் இதிலே பூர்ணமாக வாழ்ந்திருக்கிறார்கள், பூர்ணமாக பணியாற்றியிருக்கிறார்கள், பூர்ணமாக பதவியேற்றிருக்கிறார்கள். ஆக இந்த ரெண்டு ரகமாக இருப்பதிலே இன்னும் வருவது இதுபோலதான் இருக்கும் என்பதை கணக்கில் கொண்டு இதை ஒரு சரித்திர நிகழ்வாக, இதை ஒரு உதாரணமாக, இது ஒரு அமைப்பாக ஏற்றுக்கொள்ள வேண்டியதை தவிர இது வெற்றி தோல்வி யாருக்கு என்று சுட்டிக்காட்டுகின்ற நோக்கம் எனக்கு இல்லை. இது ஒரு உண்மை. இந்த உண்மையை உணர்ந்து கொள்ளுங்கள், கிடைப்பதை பெற்றுக் கொள்ளுங்கள். கலைஞர் தொடர்ந்து பற்றவில்லை என்று சொன்னால் ஒருவர் அதை கேவலமாக சொல்கிறார், ஒருவர் இல்லை அவர் தொடர்கிறார் என்று சொல்கிறார்கள். இதுக்கெல்லாம் காரணம் இதுதான், அவள் தொடர்ந்து பெற முடியும். அதுபோன்றேதான் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு, ஸ்டாலின் அவர்களுக்கும் ஆளுமையை தவிர இதிலே மாற்று கருத்துக்கு இடமில்லை. இதில் யாரும் சுகதுக்கங்களாக, பெருமையாக, வீழ்ச்சியாக கருத வேண்டாம். சாதாரணமாக சராசரியாக எடுத்துக்கொள்ள சொல்லுகிறேன். இந்த சென்டிமெண்ட்டை பற்றி சொல்லும்போது இந்த செய்தியை சொல்லி ஆக வேண்டும். தெற்கு மேற்கிலே ஆளும் தலைமை என்று சொல்லுவோம். அப்படி இருக்கிற கோவையிலே வெளியிலே இருந்து செல்கின்ற யாருமே இதுகாரும் வெற்றி பெற்றதில்லை. இன்றைக்கு இருக்கிற நிகழ்வை காட்டிலும் முன்னிருந்து பார்த்தால் கூட மரியாதைக்குரிய நல்லக்கண்ணு அவர்களோ, கமலஹாசன் அவர்களோ அல்லது அண்ணாமலை அவர்களோ கூட அங்கே வெற்றி கொடி நாட்ட முடியவில்லை. இதே ஏராளம் செந்தில் பாலாஜிக்கு உதாரணமாக சொல்லும் போது அவர்கள் தரப்பு இன்னொரு செய்தியை சொல்லுகிறார்கள். இல்லை, நாங்கள் 4 ஆண்டு காலமாக கோவையிலே கொடி கட்டிக்கிட்டு இருக்கிறோம், கோவையிலே பணியாற்றி கொண்டிருக்கிறோம். எனவே இப்போதைய
போட்டி எங்களுக்கு அந்த வகையில் தோல்வியை தராது என்று சொல்கிறார்கள். அவர்கள் வாதம் ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருந்தாலும் கூட அதில் ஒரு சிறு நிலைமை நாம் கவனித்தாக வேண்டும். வாஸ்துவுக்கும் இந்த வாஸ்து தாக்கத்துக்கும் பிரபஞ்சத்துக்கும் என்ன சக்தி இருக்கிறது என்பதை உணர்த்தி இருக்கிறது என்று சொல்லலாம். மரியாதைக்குரிய செந்தில் பாலாஜி அவர்கள் தமிழகத்தின் அரசியல்வாதிகளே ஜாம்பவனாக கருதப்படுகின்ற ஓயாது உழைக்கும் திறன் கொண்டவர், எதையும் கணக்கிட்டு சாதிப்பவர். அப்படிப்பட்டவர் கோவை தெற்கு என்ற முன்னு தமிழகத்தின் 4.25 கோடி மக்களும் அளித்த வாக்கை அவரால் வாக்களிக்க முடியவில்லை, பயன்படுத்த முடியாமல் போய்விட்டது. ஒரு முக்கியமான நபர் தன்னுடைய முக்கியமான காரியத்தை வாக்குப்பதிவை அவரால் செய்ய முடியாமல் போனது அந்த தொகுதியின் அமைப்பாகத்தான் இருக்கும். இது போலவே காங்கேயம் தொகுதியிலே கூட மரியாதைக்குரிய அமைச்சர் அவரும் இதே போல அங்கே 2 பேரும் 2ஆம் முறை போட்டியிடுகிறோம், 2ஆம் முறை போட்டியிடுவர்களுக்கு காங்கேயத்திலே வெற்றி இல்லை என்ற ஒரு விதி இருக்கிறது, அதை மாற்றுகிறோம் என்று 2 பேருமே சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இப்போது பாருங்கள், கண்ணியத்துக்குரியவராக கருதப்படுகின்ற அமைச்சர் சாமிநாதன் அவர்கள், அதிர்ந்து பேச தெரியாத அன்பானவர் அவர்கள், அவரும் கூட வாக்குச்சாவடியிலே வாக்குவாதம் செய்து இன்றைக்கு வழக்கு மன்றத்தில் செல்கின்ற அளவுக்கு போயிருக்கிறது என்றால் அதுவும் இந்த வாஸ்து விதிதான். அதையும் நீங்கள் உணர்வீர்கள் என்று நம்புகிறேன். எனவே வாஸ்து விதி என்பது முக்கியமானது. அது பிரபஞ்ச இயக்கத்தை பார்க்கிறது. அந்த இயக்கம் தான் நம்முடைய நாட்டுக்கும் அரசியலுக்கும் பொருந்தி வருகிறது. அதிலே சரியான தவறானதை நாம் தேர்ந்தெடுத்துக் கொள்ள வேண்டும் என்று கூறி இந்த விவரத்தை நீங்கள் உங்களுக்கு புரிய வைப்பதற்காக, இந்த உண்மையை ஊருக்கு உரைப்பதற்காக இந்த பதிவை வெளியிடுகிறேன். ஏற்றுக்கொள்ளுங்கள். வேறு நோக்கம் எனக்கு இல்லை, அரசியல் நோக்கம் அல்ல. இது ஆளும் தன்மையினுடைய நோக்கம், இந்த நாட்டினுடைய அமைப்பு. இதை ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறேன். நன்றி, வணக்கம். அன்பார்ந்த காணொலி நேயர்களுக்கும் வாஸ்து அன்பர்களுக்கும் எனது வணக்கத்தை முதலில் தெரிவித்துக் கொள்கின்றேன். அன்புடைய மொழிக்கு இலக்கணம் தேவை, இசைக்கு ராகம் தேவை, அதுபோலவே வாழ்க்கைக்கு வாஸ்து தேவை. அந்த வாஸ்துவை தெரிந்து கொள்ள எல்லோரும் எனது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், லைக் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.